ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு பணிப்பெண் வேலை செய்யும் இடத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாள் என்ற பற்றின ஒரு சிறு தொகுப்பு தான். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உண்மையை சொல்லுடி சுப்பு, நான் வீட்டில் இல்லாத நேரம் அவருக்கும் உனக்கும் இடையே என்ன நடந்தது என உச்சத்தில் கத்திய ரீனாவின் குரலை கேட்டு வரவேற்பறைக்கு வந்த கோபி மனைவியின் கோபத்தால் உருக்குலைந்து போனான். அங்கே கண்களை மறைத்திட விழிநீருடன் வேலைக்கார பெண் சுப்பு நின்றிருக்க, அவளை குற்றவாளி கூண்டுக்குள்ளே நிற்க வைத்து கேள்வி கேட்டு குட்ட குட்ட குனிய செய்து கெட்ட கொடும் வார்த்தைகளை குப்பைகளாய் கொட்டி குவித்தாள் முதலாளி ரீனா. ரீனாவின் கணவன் கோபிக்கு அவனது குட்டு வெளிப்பட்டு வெட்ட வெளிச்சமாகி போக வெட்கப்பட்டு வேதனையுற்று தலை குனிந்தான், தவித்து நின்றான். ரீனாவின் கையிலோ மடிக்கணினி, லேப்டாப். அதுவோ காட்சிகளை தள்ளி அங்கே சாட்சியாய் நின்றது. அதனை மிரட்சியுடன் கண்டான் கோபி. நடந்த சம்பவத்தை தெளிவாய் படம் பிடித்து காட்டிக் கொண்டிருந்தது அந்த சிசிடிவி கேமரா காட்சி. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அந்த முதலாளி தொழிலாளி இருவருடமே பணம் கைமாறும் காட்சி அதில் பதிவாகியிருந்தது. இதை கண்ட ரீனாவின் மண்டைக்குள் சந்தேகம் எனும் கருவண்டு குடைய அவள் 1000 கேள்விகளை சராமாரி வீசினாள் சுப்புவை நோக்கி. பரட்டை தலையுடன் பரிதவித்து நின்றாள் அந்த வேலைக்காரி பெண். இந்த பணம் கைமாறியது அவசியத்திற்கா இல்லை ஆசைக்கா என்று பொறித்து தள்ளிய முதலாளி ரீனாவிடம் சற்றும் தயங்காமல், இதில் என்ன சந்தேகம், ஆசைக்குத்தான் என்று சுப்பு சொல்ல, எத்தனை திமிரான பதில்! வாங்கிய பணத்திற்கு வட்டி உண்டா என்றாள் ரீனா. வாங்கி கொள்ளலாம் என்றாள் சுப்பு. இந்த திருட்டுத்தனத்திற்கு பெயர் என்ன என்றாள் ரீனா. வெறும் கடன்தான் என்றாள் சுப்பு. வட்டி சதவீதம் என்றாள் ரீனா. உங்கள் முடிவுதான் என்றாள் சுப்பு. அதிக வட்டி சொல்லியே அதிர வைத்தாள் ரீனா. அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் கணவன் கோபி. பணம் திரும்பும் வரை நீ செய்யும் வேலைக்கு இனி சம்பளம் இல்லை என்ற தண்டனை ஒன்றே சுப்புவிற்கு வாரி வழங்கினாள் ரீனா. வாய்விட்டு சிரித்து பின்னர் வெகுண்டு எழுந்தாள் சுப்பு. வார்த்தைகள் அருவியாய் கொட்டியது அவளது பாஷையில். எமோ, என்ன நினச்சிக்கின்னு பேசி நிற்கிற? வீட்டு வேலை செய்கிறவங்கன்னா உனக்கு என்ன அம்முட்டு இலக்காரமாக போச்சா? பொண்டாட்டிக்கு பயந்துக்குன்னு உண்மையை சொல்ல வெட்கப்பட்டு நிற்குது பாரு உன் புருஷன். அதுக்கிட்ட நீ கேளு, என்ன நடந்துச்சுன்னு அது சொல்லும். இல்லாங்காட்டி அந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பாரு, உண்மையை உனக்கு புரியும். அதில் கொடுக்குற கை என்னது, வாங்குற கை உன் புருஷனது, அதுதான் உண்மை. இதை பாரு, இம்முட்டு தான் உனக்கு மறுவாதி. இதுக்கு மேலே நீ வாயை மூடலைன்னா நம் வாயை திறந்துடுவேன். அப்புறம் இங்கே ஒரு கூவம் ஆறு தான் ஓடும் என கொளுத்தி போட்ட சரவெடியாக வெடித்தாள் சுப்பு. சுப்புவின் பேச்சை கேட்டு அவசரமாய் மீண்டும் அந்த காட்சியை ஓடவிட, ஆம், அதில் பணத்தை கொடுக்கும் கை சுப்புவுடையது, வாங்கும் கை கணவருடையது. அவமானத்தில் நிலைகுலைந்து போனாள் ரீனா. அவளது கனல் கக்கும் பார்வையில் கணவன் கோபி பஸ்பமாகி விடுவான் போல இருந்தது. என்னையா இதெல்லாம்? உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேனே. ஒரு வேலைக்காரி பணத்தை போய் என கணவனிடம் ரீனா கோபமாய் கத்த, அதற்கான பதிலையும் சுப்புவே தந்தாள். அட வாய மூடுமா, அது என்ன வேலைக்காரி பணம்? யார்கிட்ட இருந்தாலும் பணம் பணம்தான். தப்பை உன் மேலே வச்சுக்கின்னு அடுத்தவங்களை குத்தம் சொல்றியா? அவர்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரிஞ்சிக்காம 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சே உன் பிறந்த நாள், அதுக்கு மோதிரம் ஒன்று வாங்கித்தர சொல்லி உன் புருஷனை பாடாய் படுத்தினியே. உன்னோட ஆசையை நிறைவேற்ற அந்த ஆள் வாங்கின கடனே தான் இது. இனி உன் புருஷனுக்காச்சு உனக்காச்சு. நீ என்னைய பேசின பேச்சுக்கு உன் விரல கிடக்கிற மோதிரத்தை உருவிக்கிட்டு விட்டிருக்கணும். சீக்கிரமாக நீ சொன்ன வட்டியோடு சேர்த்து என் பணத்தை திருப்பி கொடுத்துடு.
உன் வீட்டில் நான் இனி வேலை செய்ய மாட்டேன், நான் வரேன் என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறினாள் சுப்பு. அடுத்த நொடியே அந்த வீட்டின் காட்சிகள் தலைகீழாக மாறியது. பதறிப்போனாள் ரீனா. அவசரமாய் சுப்புவின் கையை பிடித்து, அடியே கொவிச்சிக்காதடி, அதுக்காக பாதிலேயே பாத்திரங்களை தேய்க்காமல் போட்டுவிட்டு போயிடாதடி. சமைத்து போட்ட பாத்திரங்கள் சேர்ந்து போய் மலை மாதிரி கிடக்கு. அடுத்த மாசத்திலிருந்து சம்பளம் உனக்கு உயர்த்தி தரேன். உன்கிட்ட வாங்கின காசுக்கு வட்டியும் சேர்த்து தரேன் என புலம்பியபடி சுப்புவின் பின்னால் கெஞ்சி கொண்டு ஓடி வந்தாள் ரீனா. அதை எதையும் பொருட்படுத்தாத சுப்பு, இன்னைக்கு நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிற நீ நாளைக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என சொல்லி தெருவில் நடந்து போய்கொண்டே இருந்தாள். திசை மாறிய பறவையாய் ரீனா அடக்க முடியாத கோபத்தை அடுத்து தன் கணவனிடம் காட்ட நினைத்து வீட்டின் உள்ளே வர, அங்க சமையல் அறையில் கோபி பாத்திரங்களை துலக்கும் சத்தம் அவளின் காதுகளுக்கு இனிமையாய் கேட்கவே அதுவே அவளை அங்கே அமைதி புறாவாக்கியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.